முதலாம் சங்கீதத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் முதலாம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2-3 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த முதலாம் சங்கீதத்திலே 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் பார்க்கின்றோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எல்லா மனிதனும் விரும்புகின்ற ஒரு காரியம், நான் செய்யறதெல்லாம் என்ன செய்யணும்? வாய்க்க வேண்டும். எல்லாருமே அப்படிதான் விரும்புவார்கள். அநேக நேரங்களில் நாம் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். நான் எதை செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டேது, எனக்கே வாய்க்கவே மாட்டேது பாஸ்டர். நானும் எவ்வளோ முயற்சி செய்து பார்க்கிறேன், ஆனால் அந்த காரியம் எனக்கு சக்ஸஸாக முடிய மாட்டேங்குது. நான் எதை செய்தாலும் தடையாக இருக்குது. நான் செய்ய நினைக்கிறது ஒன்றும் நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். என் பிள்ளைகள் செய்கிறது எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். ஆமேன். அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கின்றோம். அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னவா? இந்த பூமியிலே நாம் செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் தொழில் காரியங்கள், பிள்ளைகளின் காரியங்கள், வீடு கட்டுகிற காரியங்கள், திருமண காரியங்கள், பிள்ளைகளின் படிப்பு, பிள்ளைகளின் எதிர்கால காரியம், நல்ல ஒரு வேலை எனக்கு வாய்க்கவில்லையே, எல்லாம் தடையாய் இருக்கிறதே என்று சொல்லி அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை பாஸ்டர். நான் வீடை கட்டணும்னு நினைக்கிறேன், என்னால் கட்ட முடியல. என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை இல்லை. என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் எதை செய்தாலும் தடையாக இருக்கிறது என்று சொல்லி அநேக நேரங்களில் மிகவும் சோர்ந்து போகிற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற அருமையான ஆசீர்வாதம் என்னவா? ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்யறதெல்லாம் இனி வாய்க்கும். ஆமேன். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் தடையாய் காணப்பட்டிருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். ஒருவேளை அநேக நன்மையான காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து மிகவும் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ செய்கிறதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன்
அப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்பினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதற்கு பாத்திரவான்களாய் நடக்காமல் போவோமானால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் சில நிபந்தனையோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எந்த ஒரு வாக்கு தத்தமும் நிபந்தனை இல்லாம தேவன் கொடுக்கிறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் தேவன் சொல்லியிருக்கிறதான அந்த நிபந்தனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மேல் வந்து நமக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகவேதான் உபாகமம் 28:1 கூட நம்ம அங்கே வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்ல, இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. எப்போ வைப்பாரா? அவர் சத்தத்துக்கே உண்மையாய் செவி கொடுப்போமான. அப்போ செவி கொடுக்கலன்னா என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அந்த தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நிறைய பேருக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை உயர்த்தணும், நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும், என்னுடைய வாஞ்சிகளை, என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றணும், என் பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தணும், என் குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்தணும். ஆண்டவரும் உங்களை உயர்த்தணும்னு தான் நினைக்கிறாரு. ஸோ அதுதான் தேவனுடைய ஏக்கமாய் காணப்படுகிறது. ஆனால் அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனாலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த அருமையான மாதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஒருவேளை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனையோ தடைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். நீங்க பல தடவை முயற்சித்தும் அதை செய்ய முடியாமல் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த புதிய மாதத்துல நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பரிசுத்த வேதாகமத்திலே 2 நாளாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் அங்கே 4-5 வசனங்களை நான் வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தான் இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள போகிறோம். இப்ப இங்க பார்க்கிறோம், உசியா என்கிற இந்த ராஜாவின் சரித்திரம் இந்த நாளாகமத்தின் புத்தகத்திலே 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை என்ன பண்ணாரா? வாய்க்க செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உசியா ராஜாவினுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, இவன் தகப்பன் அமத்சியா உசியா 4 வயதா இருக்கும்போது அவன் கொல்லப்படுகிறான். அதுக்கப்புறம் 12 ஆண்டுகள் கழித்து உசியாவினுடைய 16ஆம் வயதிலே அவன் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறான். அல்லேலூயா. எத்தனை வயசுல? 16 வயது. யோசித்து பாருங்க, நல்ல ஒரு வாலிபன். வாலிப வயதிலே அவனை ராஜாவாக யூதா ஜனங்கள் அவனை முடிசூட்டுகிறார்கள். அவன் அரசனாக்கப்பட்ட பிற்பாடு
அவனுடைய சரித்திரத்தை நாம் இங்கே வாசிக்கும் போது பாருங்க, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு எதை செஞ்சானா? செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தரை தேட அவன் மனதிணங்கி இருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே அவன் கர்த்தரை தேடினபடினாலே, கர்த்தருடைய பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்தபடியினாலே பாருங்க, தேவன் அவனுக்கு துணை நின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நம்ம காரியங்கள்லாம் சக்சஸா இருக்கணும் அப்படின்னா யார் நமக்கு துணையா இருக்கணும்? கர்த்தர் நமக்கு துணையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நமக்கு துணையா இல்லைன்னா நம்ம செய்யறது என்ன செய்யாதான்? வாய்க்காது. ஒருவேளை நமக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஒருவேளை உலக பிரகாரமான ஞானம், அறிவு, புத்தி, செல்வம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாய் இராவிட்டால் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறாது. இந்த மனிதன் பாருங்க, தன்னுடைய 16 வயதிலே நல்ல அந்த வாலிபத்திலே அவன் அரசனாக முடிசூட்டப்படுகிறான். தன்னை ராஜாவாக உயர்த்தி வைத்த கர்த்தருக்கு அவன் மிகவும் நன்றியுள்ளவனாய் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் என்ன பண்ணானா? செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் யாருக்கு செம்மையானதை செய்றாங்க? அவங்க பார்வைக்கு நலமானது எதுவோ அதை செய்கிறதை பார்க்கணும். அதுவும் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் இல்லையா, திசை கெட்டு வழிமாறி மனம் போன போக்கிலே உலகத்தை பின்பற்றி இன்றைக்கு வீணாய் போய்கொண்டிருக்கிற அவல நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த உசியாவை பார்க்கிறோம், 16 வயது வாலிபன். ஆனால் அந்த இளம் வயதிலே அவன் இருந்தாலும் அவன் தன்னை ராஜாவாக உயர்த்தி வைத்த தன்னுடைய ஆண்டவருடைய பார்வைக்கு என்ன பண்ணானா? செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எப்பவுமே ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் கவனித்து பார்க்கின்றார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுது, நாம் எல்லாருமே அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் என்ன பண்ணுகிறோமா இருக்கின்றோம். அப்போ பாருங்க, நல்ல உயர்ந்த பதவி, யூதா தேசத்தை அரசாளக்கூடிய ராஜா. ஒருவேளை அவன் விரும்பினபடி நடந்திருக்கலாம். ஆனால் அவனோ கடவுள் என்ன விரும்புகிறாரோ, என்னை படைத்த என் தேவனுடைய விருப்பம் எதுவோ, அவருக்கு பிரியமானது எதுவோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி பாருங்க, அந்த வாலிபத்திலே அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் நடந்து கொண்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவை என்னவா? மரண வழிகள். பல நேரங்களில் மனிதனுடைய வாழ்க்கை ஒருவேளை தோல்வியிலே, வேதனையிலே, கண்ணீரிலே, துக்கத்திலே, வியாதியிலே, பாடுகளிலே, துன்பங்களிலே இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் அதற்கு பின்பாக மனிதன் தேவனுக்கு முன்பாக செய்கின்ற பல அருவருப்பான செயல்கள், தேவனை துக்கப்படுத்துகிறதான பல பாவங்கள், தேவனுடைய வழியை விட்டு தன் சொந்த வழியில போகின்றதான அவல நிலைமைகள் பல நேரங்களில் அவனுக்கு கண்ணீரையும் சாபத்தையும் துக்கத்தையும் வரவழைக்கின்றதாய் காணப்படுகிறது. சில நேரத்தில் பணம் வந்த உடனே, பதவி வந்த உடனே, உயர்வு வந்த உடனே இல்லையா, கனமும் மேன்மையும் புகழும் வந்த உடனே மனிதன் என்ன செய்கிறான்?
அப்படியே தலைகீழாய் மாறி போகிறதை பார்க்கிறோம். ஆனா இவனும் நல்ல வாலிபன். ஆனால் அந்த வாலிபத்திலே அவனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி வைத்திருக்கிறார். அவன் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அவனோ நான் என் ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரமே செய்வேன் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமானதை செய்ய அந்த உசியா தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சதுனால ஆண்டவர் அவனுக்கு பிரியமானதெல்லாம் கர்த்தர் செஞ்சாராம். அல்லேலூயா. ஆமா, உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுக்கு பிரியமானதெல்லாம் அவர் செய்து கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும், ஆனா துன்மார்க்கனுடைய ஆசை அவனை கொள்ளுமா. ஆமா, நீதிமான் விரும்பிட்டா போதுமா, ஆண்டவர் அதை என்ன பண்ணுவாராம்? கொடுத்து விடுவார். ஆனா துன்மார்க்கனுடைய ஆசை, அவனுக்கு நிறைய ஆசை இருக்குமா, ஆனா ஒண்ணு கூட என்ன பண்ணாதான்? நிறைவேறாதான். சில நேரத்தில் அந்த ஆசையே அவனை என்ன செய்யுமா? கொன்றுவிடும். சில நேரங்களில் சில தற்கொலை பண்ணி சாவறான். அவன் சொல்றான், நான் நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல, அதனால எனக்கு வாழ்க்கையில விரக்தி, என் வாழ்க்கையில வெறுப்பு, அதனால நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? அவன் தற்கொலை பண்ணி மடிந்து போகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆசை அவனை என்ன பண்ணுமா? கொல்லும். ஆனா நீதிமான் விரும்புகிறத கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கொடுப்பார். பல நேரங்களில் நீங்கள் கர்த்தரை தேடி கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நடக்க உங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க விரும்புகிறதிலும் அதிகமாய் கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்துவார். உங்க சக்சஸ் எதில் இருக்குன்னா, நீங்க ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறீர்களா என்பதில் தான் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இவன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜாவா இருந்தபடினாலே பாருங்க, அந்த 16 வயதிலே ராஜாவாக்கப்பட்ட இந்த உசியா 52 ஆண்டுகள் அவன் தேசத்தை அரசாளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. வேதத்துல வாசு பார்த்தீங்கன்னா, சில நாட்கள் ராஜாவா இருந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், சில மாதங்கள் ராஜாவா இருந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், சில ஆண்டுகள் ராஜாவா இருந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனா இவனும் 52 ஆண்டுகள் அந்த தேசத்தை என்ன பண்ணானா? அரசாண்டான். காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சங்கீதக்காரன் 143ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்துல சொல்லும்போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன பண்ணுங்க? போதித்தருளுங்க, கற்றுத்தாங்க ஆண்டவரே. யார் சொல்றது இந்த சங்கீதத்துல? தாவீது சொல்றார். தாவீது அரசன். ஒருவேளை எனக்கு பிரியமானதை இந்த உலகத்துல செய்ய இல்ல ஆண்டவரே, என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினவர் நீர், என்னை ராஜாவாக முடிசூட்டி இருக்கிறவர் நீர். ஆகவே நான் எனக்கு பிரியமானதை அல்ல, நான் இந்த பூமியில ஜீவிக்கிற நாளெல்லாம் உங்களுக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன பண்ணுங்க? கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை, சில நேரங்களில் சில வாலிப பிள்ளைங்க அவங்க சத்தியத்தை அறிந்தும் மனம் போன போக்கில வாழ்வார்கள். நம்ம கேட்டா நீங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் அப்படி இருக்காங்களா? மற்றவங்களாம் அப்படி செய்யறாங்களே, நாங்க மட்டும் ஏன் அப்படி இருக்கணும்? நாங்களும் இந்த வாலிபத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த வாலிபத்தில் இந்த உலகத்தை நாங்கள் என்ஜாய் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் மற்றவர்களைப் போல் அல்ல, நீங்களும் நானும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.
இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை உப்பாக, இந்த உலகத்துக்கு கர்த்தர் நம்மை ஒளியாக வைத்திருக்கிறார். நாம இருளா இருக்கக்கூடாது. நாம சாரமற்ற உப்பாய் நாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? நாம் வழிகாட்டியாய் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டும். நாம் மற்ற வாலிபர்களையும் நம்மையும் பார்க்கும்போது மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதத்திலே நாம் தேவனுக்கேற்ற பரிசுத்தவான்களாய், பரிசுத்தவாட்டிகளாய் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மற்றவர்களைப் போல நாம் வாழ தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஒருவேளை மற்றவர்களைப் போல நாம வாழணும்னா ஆண்டவர் அந்த ஜனங்களோடு கூட நம்மை விட்டு விட்டு இருப்பார். நாம் தேவனுக்கென்று விசேஷத்தவர்களாய் வாழும்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டபடினால தான் அந்த ஜனங்களை விட்டு தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த உசியா பாருங்க, அவனுக்கு பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது, அவனுக்கு திரளான இராணுவம் இருக்கிறது. பாருங்க, அவன் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா தன் மனம் போன போக்கிலே அவன் போகாதபடிக்கு என் தேவன் விரும்புகிறதை நான் செய்வேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தபடினாலே கர்த்தர் அவன் காரியங்களை எல்லாம் என்ன பண்ணாரா? வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க காரியங்கள் வாய்க்கணுமா? உங்க வாழ்க்கை ஜெயமுள்ளதா இருக்கணுமா? நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண வேண்டுமா? இந்த பூமியில வாழ்கிற நாளெல்லாம் நான் என் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்து தேவனுடைய பார்வைக்கு நீங்கள் செம்மையானதை செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஆமா, உங்க உள்ளத்தில் இருக்கிற ஏக்கங்களை, வாஞ்சைகளை, விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவார். நீங்கள் செய்ய நினைக்கிறது எல்லாம் கைகூடி வரும். நீங்க செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து வெற்றியின் மேல வெற்றியை நீங்கள் அடையும்படி தேவன் கிருபை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, ஒருவேளை நம்முடைய வேலை ஸ்தலமானாலும் சரி, ஒருவேளை நம்முடைய வாலிப வயதானாலும் சரி, ஒருவேளை நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் ஜீவிக்கிற நம்முடைய வாழ்நாளானாலும் சரி, அது யாருக்கு செம்மையானதை செய்யணுமா? கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செம்மையானதை செய்ய வேண்டும். பல நேரங்களில் பிசாசு என்ன பண்ண தெரியுமா? உன்னை தேவன் ஆசீர்வதிக்க போறாரு, உன் ஆண்டவர் உயர்த்த போறாரு, உன் வாழ்க்கையில பெரிதான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உன்னை கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் எடுத்து பயன்படுத்த போகிறார், இப்ப இருக்கிறத விட இன்னும் உன்னதமான உயர்ந்த மகிமையான ஸ்தானத்துல தேவன் உன்னை கொண்டு வர போகிறார் என்பதை சாத்தா அறிந்து பல நேரங்களில் உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படிக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை செய்ய உங்களை தூண்டுவான். கர்த்தருடைய வழியை விட்டு நீங்கள் பொல்லாப்பான காரியத்தை செய்யும்படி சில நேரங்களில் பிசாசு உங்களை வழி தவறி போக பண்ணுவதற்காக அவன் பல உபாய தந்திரங்களை உண்டாக்குவான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு இந்த பூமியில நான் வாழ்கிற நாளெல்லாம் என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்வேன்? பிரியமானதை செய்வேன். அல்லேலூயா. இங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, தாவீதை குறித்து சொல்லுது. அப்போஸ்தலர் 13:22 தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் என்ன பண்ணுவான்? செய்வான். பாருங்க, அதனாலதான் அந்த தாவீதை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அரசனாய் உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தானியேலை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். அதனாலதான் அந்த வாலிபனை கர்த்தர் உயர்த்தினார். நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருந்துட்டா போதும், கர்த்தர் உங்களுக்கு பிரியமானதெல்லாம் அவர் கொடுத்து உங்களை இந்த பூமியில ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து வாசிக்கும்போது வாசிங்க, 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 நாளாகமம் 26:6. ம் ம்
தேவன் அவனுக்கு என்ன பண்ணாரா? துணை நின்றார். யாரை வெல்றதுக்கு? அவனுக்கு எதிராக இருந்த எல்லா சத்துருக்களையும் வெல்லுவதற்கு கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரா? துணை நின்றார். அல்லேலூயா. சொல்லப்போனால் அவனுடைய நாட்களில் யாரும் அவனை எதிர்த்து நிற்கவே முடியல. ஏன்? அவன் சொந்த பலத்தினாலயா? இல்லை, கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரா? துணை நின்றார். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்யும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம்? துணை நிற்பார். இந்த உலகத்துல எந்த சத்துருக்களும் நம்ம எதிர்த்து நிற்கவே முடியாது. நமக்கு எதிராய் வருகிற சத்துருக்களை நாம் வீழ்த்தும்படி நமக்கு எதிராய் வருகிற சத்துருக்களை தேவன் நமக்கு முன்பாக முறியடிக்கும்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம்? துணை நிற்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். அல்லேலூயா. இவனை சுற்றிலும் இருந்த ராஜாக்கள் எல்லாம் இவனுக்கு என்ன பண்ணாங்களா? சோதனை காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். பாருங்க, இவனை சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் எப்படி வைக்கிறாருங்க? மிக மேன்மையாய் வைக்கிறார். இவனுடைய கீர்த்தி எது வரைக்கும் பரவினதா? வெகு தூரம் பரவினது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு நம்ம பிரியமா வாழும்போது பாருங்க, கர்த்தர் இந்த பூமியில நம்ம சாதாரணமானவர்களை அல்ல, தேவன் நம்மை அசாதாரணமானவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமா, நம்மளை இந்த உலகத்துல அற்பமானவர்களாய் அல்ல, தேவன் கனமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இவன் 16 வயது வாலிபன். ஆனா ஆண்டவர் அவனுடைய கீர்த்திய உலகம் முழுவதில் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? பரவ செய்தார். இல்லை, பல நாட்டு ராஜாக்கள் எல்லாம் இவனை தேடி இவனுக்கு என்ன செய்தார்களாம்? காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். இல்லை, இவனை தேடி பல நாட்டு ராஜாக்கள் வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனை கேள்விப்படுற எல்லாம் இவனை குறித்து ஸ்தோத்திரம் ஆச்சரியப்படும்படி கர்த்தர் அவனுக்கு கனத்தை, மேன்மையை, புகழ, உயர்வை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனுடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார். அவனை மிகவும் பெரியவனாய் தேவன் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம கூட சிறியவர்களாக இருக்கலாம், நாம கூட அற்பமானவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நாம கூட எளியவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க 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 கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையும் ஆண்டவர் கொடுத்து எல்லாரும் உங்களை கனம் பண்ணத்தக்கதாக, எல்லாரும் உங்களை தேடி வரத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்ந்தவர்களாய் மேன்மையுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? ஐஸ்வர்யமும் கனமும் யாரால தான் வருது? கர்த்தராலே வருகிறது. அவர் தான் நம்ம கனம் உள்ளவர்களாய் மாற்றுகிறவர். சில நேரங்களில் நல்லா படிச்சிருக்கலாம், ஆனால் படித்தா மட்டும் கனம் வந்துடுமா? வராது. சில நேரங்களில் நல்ல உத்தியோகத்தில் இருக்கலாம், அதில் இருந்தால் மட்டும் கனம் வந்துடுமா? வராது. நம்மளை கனமுள்ளவர்களாய் மாற்றுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவன் வாலிபன். ஆனால் அந்த வாலிபத்தில் அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்ததுனால அவன் சத்துருக்களை கர்த்தர் வீழ்த்துகிறார். வெகு தூரம் அவனுடைய கீர்த்தியை தேவன் பரவச் செய்கிறார். அவன் என்னெல்லாம் கட்டணும்னு நினைச்சானோ எல்லாத்தையும் என்ன பண்ணானா? கட்டுகிறான். இல்லை, எதிரிகள் பிடித்து வைத்திருந்த அந்த யூதா தேசத்தினுடைய பல பகுதிகளை இவன் சத்துருக்களிடமிருந்து மீட்டு யூதா தேசத்துக்கு அதை சொந்தமாக்குகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏவா? கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரா? துணை நின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களா. அதாவது அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளிகளிலேயும் பயிர் குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாமை பிரியனாயிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பல ராஜாக்களுடைய சரித்திரங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அதாவது விவசாயத்தில் ரொம்ப பிரியமுள்ளவனாக இருந்தவன் யாரா? இந்த உசியா. வெள்ளாண்மை பிரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் அவன் அதாவது அநேக ஆடு மாடுகள், அநேக வேலைக்காரர்கள், அவனுடைய இராணுவத்தை கீழே வாசித்தீங்கன்னா அடுத்த வசனம் சொல்றாரு, திரளான இராணுவத்தை கர்த்தர் கொடுத்தார். அவனை ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு பலத்த இராணுவ வீரர்களை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அதனால கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் என்ன செய்யணுமா? அவருடைய பார்வைக்கு செம்மையானதை நாம் செய்ய பழக வேண்டும். கர்த்தருக்கு சோதரம். எதை செஞ்சாலும் என் ஆண்டவர் பார்க்கிறார். நான் எதை பேசினாலும் கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய செயல்களை எல்லாம் தேவன் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் பிரியமானதை செய்ய தேவனால் இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதற்காக தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நாளெல்லாம் நாமும் நம்முடைய சந்ததியும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வோமானால் தேவன் நமக்கு இந்த பூமியிலே சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நாம் செய்கிறதெல்லாம் தேவன் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த இந்த உசியாவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன சொல்லப்படுதுன்னா, அவன் தேவனை தேடி, அதாவது மனதிணங்கி இருந்தபடினாலே தேவன் அவன் காரியங்களை என்ன பண்ணாரா? வாய்க்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா உசியா ஒருவேளை அவன் இளம் வயதிலே ராஜாவாக்கப்பட்டாலும் அந்த ராஜா யாரை தேடினானா? கர்த்தரை தேடினான். அல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். இரண்டாவதாக அவன் யாரை தேடினானா? கர்த்தரை தேடினான். அப்படின்னா அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அரச பதவியை, ஒருவேளை கர்த்தர் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற கனத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மையை தான் பெற்றதாக நினையாமல், இதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆகவே நான் நன்றியுள்ளவனாய் அவரை தேட வேண்டும் என்று சொல்லி அவன் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அவன் கர்த்தரை தேடினான். அல்லேலூயா. ஆமாம், பல நேரங்களில் பூமியில் மனிதர்கள் செய்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒருவேளை சில நேரங்கள் ஆரம்ப நாட்களில் நல்ல ஆண்டவரை தேடுவாங்க. கர்த்தர் அவங்க மேலே இரக்கம் வைத்து அவர்கள் மேலே அன்பு கூர்ந்து தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் எதை தேட ஆரம்பிச்சிருவாங்க? கர்த்தரை தேட மாட்டாங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆட்டையும் மாட்டையும், கர்த்தர் கொடுத்திருக்கிற பதவியையும், கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையும், கர்த்தர் கொடுத்திருக்கிற உலக பிரகாரமான காரியங்களையும் அதிக நாட்டம் உள்ளவர்களாய் அவைகளை தேடுவார்களே ஒழிய, ஆனால் இதெல்லாம் கொடுத்த கர்த்தரை பல நேரங்களில் என்ன செய்வார்கள்? விட்டு விடுவார்கள். ஆனால் இந்த ராஜா பார்க்குறோம், அவன் இன்னும் நான் பெரிய ராஜாவாகணும், இன்னும் நான் திரளான ஆஸ்தியை சேர்க்கணும், நான் இன்னும் பல தேசங்களை பிடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் அவன் கர்த்தரை தேடுகிறான். நான் இன்னும் ஆண்டவரை தேடணும், நான் இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் பரிசுத்தவானாய் வாழணும், நான் இன்னும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்க, அவன் ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தரை அவன் தேடினான். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாம கூட இந்த பூமியில பாருங்க, உயிருள்ள நாளெல்லாம் யாரை தான் தேடணும்? கர்த்தரை தேட வேண்டும். ஆமா, ஏன்னா ஆண்டவர் தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் தான் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இன்னும் நமக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களும் அவரிடத்துல தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரனர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்குள்ளதான் ஞானம், அறிவு, செல்வம், புகழ், கனம், மேன்மை, உயர்வு எல்லாம் எங்க இருக்குன்னா அது கர்த்தரிடத்திலே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாருங்க, நம்ம கர்த்தரை சரியா தேட 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 ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்க எனக்கு இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவன் அதாவது சோதரம் அவனை தேடி பல நாட்டு ராஜாக்கள் என்ன பண்ணார்களாம்? அவனை தேடி வருகிறார்கள். நீங்க 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களா? 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனையை நம்ம இங்க பார்க்கிறோம். வாசிங்க. நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் எப்படி சேவிக்கணுமா? என்ன மனதோட சேவிக்கணுமா? ஆமா, முதல்ல உத்தம இருதயம் இருக்கணுமா? என்ன இருதயம்? உத்தம இருதயம். அல்லேலூயா. ஆமா, அப்படின்னா பர்ஃபெக்ட். இந்த இருதயம் எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருக்கணுமா? நிறைய கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய இருதயங்கள் கூட சில நேரத்தில் பொல்லாததா இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா வேதம் சொல்லுது, எல்லாத்த விட இருதயமே எப்படி பண்ணதான்? கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கான். சில நேரத்தில் ஆளை பார்த்தா நல்லா இருப்போம், ஆனால் அவன் இருதயத்தில் என்ன இருக்கும்? உலகத்தில் இருக்கிற அத்தனை குப்பையும் இருக்கும். பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், சண்டை, கோபம், ஜாதி வெறி, மத வெறி, பணவெறி, இப்படி நிறைய இருக்கும் இல்லையா? அசுத்தங்களால் நிறைந்திருக்கும். ஆனால் இந்த அதனால தான் தாவீது சொல்றார், எப்பா என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சதுக்குடைய ரகசியம் என்ன தெரியுமா? நான் இந்த பூமியில சுத்த இருதயம் உள்ளவனா என்ன பண்ணேன்? வாழ்ந்தேன். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் சங்கீதம் 51 கூட ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னார்? சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும் ஆண்டவர் சொல்றார். அவருக்கு தெரியும், நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளனா என் இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்த இருதயமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சோதரும். அதுல மாய்மால இருக்கக்கூடாது, அதுல பெருமை இருக்கக்கூடாது, அதுல மேட்டிமை இருக்கக்கூடாது, அதுல அகந்த இருக்கக்கூடாது. சோ சொல்றாரு, என் குமாரனாகிய சாலமோனே, நீ கர்த்தரை எப்படி தேடணும்? எப்பா, நீ ஆண்டவரை உத்தம இருதயத்தோடு தேடு. அதுக்கப்புறம் என்ன வரணும்? உற்சாக மனதோட கர்த்தரை சேவி. அல்லேலூயா. என்ன பண்றதுங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, சர்ச்சைக்கு போயே ஆகணும் அப்படின்னு வரக்கூடாது. இல்லை, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அதனால பைபிள் படிச்சே ஆகணும் அப்படி படிக்கக்கூடாது. ஆண்டவருடைய காரியங்கள்ல நமக்கு என்ன வேணுமா? உற்சாகம் வேணும். அல்லேலூயா. இல்ல, தேவனுடைய காரியங்கள் என்ன வேணும்? உற்சாகம் வேணும். ஆமா, ஆரம்பத்தில் நிறைய பேர் அப்படி உற்சாகமா இருக்கும். ஆனா வர வர மாமி எப்படி ஆயிடுச்சான்? கழுத மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, சிலர் அப்படி மாறி போறத பார்க்கிறோம். ஆரம்பத்தில் ஊழியமா ஓடோடி வருவோம், ஜபமா ஓடோடி வருவோம், வேத வாசிப்பா இல்ல இரவெல்லாம் கண் விழிச்சு கூட வேதத்தை வாசிப்போம், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிப்போம், தேவனுடைய காரியங்களை அப்போ உற்சாகம். ஆனா மாமி வளர வளர என்ன ஆயிடுது? வளர வளர, ஆமா, உலகத்துல சொல்லுவோம், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. இல்லை, ஆனா சில நேரங்களில் ஆள் வளர்றாங்க, ஆனா தேவனை குறித்த அறிவு என்ன செய்யல? இல்லை. ஆனா சாலமோனுக்கு தாவீது கொடுக்கிற ஒரு அருமையான ஆலோசனையை பார்க்கிறோம். சாலமோனே, கர்த்தர் தான் உன்னை ராஜாவாக்கி இருக்கிறார், அதை மறந்துடாத. ஆனா ஆண்டவர் இன்னும் உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை உயர்த்தணும்னா நீ என்ன பண்ணும்? உத்தம இருதயத்தோட உற்சாக மனதோட கர்த்தரை சேவிக்கணும். அப்புறம் ஹலோ கவனிங்க, அவர் சொல்றாரு, ஆண்டவர் முகத்தை பார்க்கலப்பா, ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? எல்லா இருதயங்களையும் கர்த்தர் என்ன பண்றாராம்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஃபாதரை யாருமே பண்ணாரு இல்ல, என்னை காண்பவரே
என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்ப தாவீது தன்னுடைய அனுபவத்தில இருந்து சொல்றாரு, சாலமோனே, நீ உத்தம இருதயத்தோட இருப்பா, உற்சாக மனதோட கர்த்தரை சேவிப்பா. ஏன்னா ஆண்டவர் உன் இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் என்ன பண்றாரு? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். வாசிங்க. நினைவை மட்டும் இல்லப்பா, அந்த நினைவு உனக்குள்ள வர அந்த எண்ணங்களை, நினைவை உண்டாக்குறத கூட கர்த்தர் என்ன பண்றாராம்? அறிந்திருக்கிறார். பல நேரங்களில் நான் நினைக்கிறேன், சிலருடைய லைஃப் வேஸ்டா போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் நினைவுகளின் தோற்றமெல்லாம் எப்படி இருக்கும்? பொல்லாததா இருக்கும். மாய்மாலமான வாழ்க்கை இல்லை, அசுத்தமான ஜீவியம். அவன் இருதயம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒன்று பேசும், பின்னாடி ஒன்று என்ன பண்ணுவான்? செய்வான். இல்லை, உங்கள் இருதயம் எப்படி இருக்கோ அப்படிதான் நீங்கள் இருப்பீங்க. உன் இருதயம் சுத்த இருதயமாக இருந்தால் நீ பாக்கியவான். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ இங்கே சொல்கிறாரு, ஆண்டவர் உன் நினைவு இருதயத்தினுடைய அந்த நினைவுகளின் தோற்றத்தெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அல்லேலூயா. எப்பா, நீ ஆண்டவரை தேடினா அவர் உனக்கு என்ன செய்வாரு? தென்படுவார். நீ கர்த்தரை பார்க்க முடியும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும், தேவனோட உறவாட முடியும். அவர் சொல்றார், நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு என்ன பண்ணுவாரு? தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்ன பண்ணுவாரு? என்ன செய்வாரு? என்றைக்கும் கைவிட்டுவாருப்பா. இல்லை, சொல்ற உன்னை என்னைக்கும் என்ன பண்றாரு? ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டான்னு நினைச்சிடாதே. நீ கர்த்தரை தேடுற வரைக்கும் கர்த்தர் உன்னோட இருப்பார். ஆமா, ஆனா கர்த்தரை விட்டுட்டினா அவர் உன்னை என்றைக்கு என்ன பண்ணிடுவாரு? கைவிட்டுவாரு. கர்த்தர் கைவிட்டா நம்ம யாராவது காப்பாற்ற முடியுமா? சாலமோனுடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா கர்த்தரை தேடினார். இல்லை, கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் ஆசீர்வதித்தார். பாருங்க, பல நாட்டு ராஜாக்கள் அவரை தேடி வரும்படி கர்த்தர் என்ன பண்ணாராம்? செய்தார். வேதம் சொல்லுது, அவன் முக தரிசனத்தை ராஜாக்கள் என்ன பண்ணாங்களாம்? தேடினார்கள். சாலமோனுடைய முகத்தையாவது ஒரு முறை நாங்கள் என்ன பண்ணினோம்? பார்த்துனோம் அப்படின்னு சொல்லி பல நாட்டு ராஜாக்கள் ஏங்கினார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பல நாட்டு ராஜாக்கள் சாலமோனுடைய முக தரிசனத்தை என்ன பண்ணார்களாம்? தேடினார்கள். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் பல நாட்டு ராஜாக்கள் இவனை தேடி வரும்படி, இவன் முக தரிசனத்தை தேடும்படி கர்த்தர் இவனுக்கு கனத்தையும் மேன்மையும் ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியும் திரளாய் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தரை தேடிட்டே இருக்கணும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்படின்னா ஆண்டவரோட நீங்க நெருங்க 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 பாருங்க, இந்த பூமியில கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஆசை தான் இருக்கும், தோசை வராது. ஆமா, மாவு இருந்தா தானே தோசை ஊற்ற முடியும்.
தோசை சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் போதுமா? என்ன இருக்கணும்? மாவு இருக்கணும். அந்த மாதிரி ஸோ கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் மட்டும் போதாது. ஸோ நீங்கள் கர்த்தரை தேடுகிறதிலே என்ன இருக்கணுமா? உண்மையாய் இருக்க வேண்டும். கர்த்தரை தேடணும். ஆமாம், முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கொண்டு நீங்கள் தேவனை உத்தம இருதயத்தோடு நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் இந்த பூமியில கர்த்தர் நீங்க விரும்புகிறது எல்லாத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோனுடைய லைஃப் நமக்கு தெரியும். அவரை மாதிரி ஞானம் உள்ளவன், அவரை மாதிரி ஐஸ்வர்யவான் இந்த உலகத்துல அப்பவும் யாரும் இல்லை, இப்பவும் யாரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லிட்டார், உன்ன மாதிரி ஐஸ்வர்யவான், உன்ன மாதிரி ஞானம் உள்ளவன் இதுவரைக்கும் இருந்ததில்லை, இனிமேல் இருக்க போறது இல்லைப்பான்னு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஏன்? அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்ததுனால. ஆனால் பின்னாட்களில் பார்க்குறோம், அவன் கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால கடைசியாக என்ன ஆயிட்டாரு? ஒரு கர்த்தரால் கைவிடப்பட்டார். தாவீது சொன்னார் இல்லை, நீ கர்த்தரை தேடுற வரைக்கும் அவர் உன்னோட இருப்பார், நீ கர்த்தரை விட்டுட்டினா அவர் என்றைக்கும் ஒன்று என்ன பண்ணுவார்? கைவிட்டு விடுவார். கர்த்தர் கைவிட்டார்னா பணம் காப்பாத்தாதுங்க. கர்த்தர் கைவிட்டார்னா பதவி காப்பாத்தாது. கர்த்தர் கைவிட்டார்னா எந்த மனுஷனும் காப்பாற்ற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, அதனால தான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில தான் அதுக்கப்புறம் எழுதுறாரு பிரசங்கின் புத்தகத்தை. மாயை 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 மாயைன்னு சொல்லி அப்போதான் அவர் புலம்புறார். அவருடைய புலம்பல் இல்லை, சொல்லப்போனா தாவீதனுடைய, அதாவது சாலமோனுடைய புலம்பல். அதுதான் என்னதுங்க? பிரசங்கி. ஆண்டவர் அவனை கைவிட்டதுக்கு அப்புறம் மறுபடி புத்தி தெளிஞ்சு அப்போதான் எழுதுறான், உலகத்தில் ஐஸ்வர்யம் மாய, உலகத்தில் உத்தியோகம் மாய, உலகத்தில் எல்லாமே மாயப்பா, சூரியனுக்கு கீழே நான் கண்டதெல்லாம் என்னது? மாயை. அதனால நீங்க மாயை பிடிச்சிக்காதீங்க. ஆமாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் என்னது? மாய, ஒரு காணல் நீர். ஆண்டவர் இந்த காணல் நீரை நம்புறதுக்கு நம்மளை தெரிஞ்சு கொள்ள கர்த்தரை நம்பி வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த மாய உலகத்தை நம்பி நம்முடைய ஆத்மா வீணா போகிறதுக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கவில்லை. பரம்பொருளாகிய அதாவது நித்திய ராஜ்யத்தை, பரலோக பாக்கியத்தை உங்களுக்காக எனக்காக கொடுக்கும்படி தான் ஆண்டவர் இந்த பூமியில் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தரை தேடணும். அப்படின்னா தேடுறதுல நிறைய இருக்கு. ஆமாம், கர்த்தரை தேடுற அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை முழுவதும் யாராக தான் இருக்கணும்? கர்த்தராய் இருக்க வேண்டும். இல்லை, வேதம் சொல்லுது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். அல்லேலூயா. பணம், பதவி, பெயர், புகழ், உத்தியோகம், ஞானம், அறிவு, மனிதர்கள் இதெல்லாம் இருக்கும், கொஞ்ச நாள்ல இல்லாமல் கூட என்ன பண்ணிடும்? போயிடும். ஆனால் நீ கர்த்தரை தேடினா கர்த்தர் உன்னை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கர்த்தர் உன் வாஞ்சைகளை, உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறது மாத்திரம் இல்லை, நீ செய்யறது எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுவாரா? வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல ஏன் சக்சஸ் இல்லை, ஏன் வெற்றி இல்லை, ஏன் அவங்க நினைக்கிறது நடக்கலை, ஏன் இன்னும் துன்பம், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏன் அப்படின்னா நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமா, உங்களுடைய தோல்விக்கு ஒருவேளை பல நேரங்களில் நீங்க தேவனை சரியாய் தேடாததாய் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய தோல்விக்கு காரணம் ஒருவேளை தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யாம தேவனை இன்னும் துக்கப்படுத்தி தேவனுடைய பார்வைக்கு இன்னும் பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிறபடினாலே ஒருவேளை தேவனுடைய இரக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்க பார்க்கிறோம், அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை என்ன பண்ணாரா? வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நம்ம 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. தரிவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்ததா?
ஜெயமா இருந்தது. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஆமா, இந்த இடத்துல நம்ம பேரை எழுதிக்கும். நம்ம வாழ்நாள் எல்லாம் நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கணும்? ஜெயமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, தானியேலினுடைய காரியம், பல ராஜாக்களை அவன் சந்திக்கிறான். பல ராஜாக்களுடைய காலங்களிலே இவன் பாபிலோன் அரண்மனையிலே சோதர சேவை செய்கிறான். ஆனா எந்த ராஜா ஆட்சிக்கு வந்தாலும் தானியேலுடைய காரியம் மட்டும் எப்படி இருக்கான்? ஜெயமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, அவன் கர்த்தரை 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. பாருங்க, தானியேல் கூட ஒரு வாலிபன் தான் இல்ல? அவன் பாபிலோன் தேசத்துல சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவன். ஆனா அந்த தேசத்துல இருந்த நாளெல்லாம் தானியேல் யாரை தேடினாரா? கர்த்தரை தேடினார். அல்லேலூயா. சொல்லப்போனா அந்த பாபிலோன் மாகாணத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல யார் இருக்காரு? தானியேல் இருக்கார். ஒருவேளை யோசிச்சு பாருங்களா, அவருக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும். இருந்திருக்காதா? நமக்கே இவ்வளோ வேலைனா அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருந்திருக்கும். ஏன்னா அரண்மனையிலே அந்த தேசாதிபதிகளுக்கெல்லாம் இவர் தான் யாருங்க? தலைவன், எல்லாருக்கும் மேற்பட்டவன். ஆனாலும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் கர்த்தரை என்ன பண்ணாரு? அவர் தேடிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. தானியேல் உபவாசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல உத்தியோகம், நல்ல சாப்பாடு, நல்ல பணம், எல்லா செல்வாக்கு இருக்கு. எல்லா ராஜாக்கள் இவர்களை கனம் பண்ணுகிறார்கள். ஆனா இவனும் என்ன பண்ணாராம்? ரட்டுடுத்தி சாம்பலில உட்கார்ந்து தன் தேவனை தேட என்ன பண்ணாராம்? உபவாசித்து தன் தேவனை தேடுகிறார். தன் முகத்தை தேவனுக்கு நேராக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவனுடைய பக்தி வைராக்கியம். ஒருவேளை ஆண்டவர் உலக பிரகாரமா எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதிலே அவர் திருப்தி அடைந்து விடவில்லை. இன்னும் என் ஆண்டவருடைய சித்தம் இந்த பாபிலோன் தேசத்துல என்ன பண்ணும்? நடக்கணும். என் யூத மக்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிற என் யூத ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு அவர்கள் சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கொண்டு போக வேண்டும். ஏன் ஜனங்களுக்கு இப்படி நடந்தது? ஏன் இந்த சூழ்நிலையில் என் ஜனங்கள் இருக்கிறார்கள்? ஆண்டவரே, எப்பொழுது இதற்கு முடிவு உண்டாகும்? பாருங்க, அவர் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தேவனை தேட என்ன பண்ணியிருந்தாரா? மனதிணங்கி இருந்தார். ஆண்டவரை தேடுறார். தானியேல்லாம் ஒரு பெரிய பரிசுத்தவான் இல்ல? அவர் சொல்றாரு, ராஜாவே, உமக்கு நான் நீதிகேடு செஞ்சதில்லை. உங்களுக்கு முன்பாகவும் என் தேவனுக்கு முன்பாகவும் நான் என்ன பண்ணுறேன்? குற்றமற்றவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய பரிசுத்தவான். ஆனாலும் அவன் ஜீவிய நாட்கள் எல்லாம் கர்த்தரை அவர் சரியாய் தேடினார். அதனாலதான் வெற்றியின் மேல வெற்றியை தானியேல் பெற்றுக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை நல்ல வேலை இல்லையா? ஆண்டவர் கொடுப்பார். திருமண தடையா? கர்த்தர் மாற்றுவார். வீட்டை கட்ட முடியலையா? கர்த்தர் கட்டி கொடுப்பார். ஒருவேளை பிஸ்னஸ்ல தோல்வியா? கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லையா? கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை நல்ல பிஸ்னஸ் இல்லையா? நல்ல உத்தியோகம் இல்லையா? கர்த்தர் கொடுப்பார். ஆனா நீ கர்த்தரை தேட வேண்டும். எப்படி தேடணும்? உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தானியேலை போல விண்ணப்பத்தினாலும் கர்த்தரை என்ன பண்ணமா? தேடணும். நீங்க சங்கீதம் 1ல நம்ம வாசித்தோம் இல்ல? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எதுல பிரியமா இருக்கணுமா? கர்த்தரை தேடுறதுல பிரியம் இருக்கணும். கர்த்தரை ஜபத்தினால தேடணும், வேத வாசிப்பினால தேடணும், ஆலயத்துக்கு வந்து தேடணும். கர்த்தரை தேட உபவாசித்து தேடணும். கர்த்தரை தேடணும், தேடிட்டே இருக்கணும்.
ஆண்டவர் கொடுத்ததுல ஒருவேளை உலக பிரகாரமா உன்னை கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வதிச்சு ஆண்டவர் உயர்த்தி இருக்கலாம். ஸோ அதில் நீ திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஆண்டவரோட இன்னும் நெருங்கி சேர உன் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக செவ்வையாக்கணும். அல்லேலூயா. உன் முகம் எப்போதும் கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. ஆமா, யாரை நோக்கி பார்க்கணும்? ஆமா, நம்ம முகம் எப்போதும் கர்த்தரை தான் நோக்கி இருக்கணும். தாவீது சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி இல்ல, எஜமானுடைய கைகளை வேலைக்காரனுடைய கண்கள் நோக்கி இருக்குமா போல. அல்லேலூயா. வேலைக்காரனுடைய கண்கள் எப்போ யாரை நோக்கி இருக்கோம்? எஜமான நோக்கி இருக்கோம். உங்க கண்களும் ஏன் கண்களும் நம் எஜமானனாகிய கர்த்தரை எப்போதும் நோக்கி இருக்குமானால் இந்த உலகத்துல ஜெயத்தின் மேல ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால உங்க நம்பிக்கை இந்த உலகத்துல எது மேலேயும் வச்சிடாதீங்க. அதெல்லாம் ஒரு காணல் நீர். ஆண்டு இப்ப இருக்கிறத விட திரளான ஆடு மாடுகளை கர்த்தர் கொடுப்பார். இப்ப இருக்கிறத விட திரளான செல்வத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இப்ப இருக்கிறத விட பெரிய உத்தியோகத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை ராஜாக்களை பார்க்கலாம் மகா உயர்ந்தவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். இப்ப இருக்கிறத விட திரளான ஆஸ்திய கனத்தை மேன்மையை புகழ கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆனா அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவரை தேட எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, ஜெபத்தை விட்டுடாதீங்க, உபவாசத்தை விட்டுடாதீங்க, உங்க பரிசுத்த ஜீவியத்தை விட்டுடாதீங்க. எப்போதும் கர்த்தர் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை விட்டுடாதீங்க. நீங்க கர்த்தரை தேட 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 ஆண்டவர் உங்க காரியங்கள்ல வெற்றியின் மேல வெற்றியை கொடுத்து கர்த்தர் இந்த பூமியில உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இங்க பார்க்கிறோம், அந்த உசியா ராஜா இளம் வயதில ராஜாவானாலும் அவன் கர்த்தரை என்ன பண்ணானா? தேடினான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதனால அவன் காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சதா? ஜெயமாய் காணப்பட்டது. அவன் செய்ததெல்லாம் என்ன செஞ்சதா? வாய்த்தது. இந்த காலை வேளையில, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். மகனே, நீ சோர்ந்து போகாதே. உன் காரியங்கள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். அது ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. ஒருவேளை தோல்வி ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருக்கியா? நான் தோத்து போயிடுவனோன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறாயா? ஒருவேளை நான் எழுந்துருவனோன்னு சொல்லி நீ தயங்கி கொண்டிருக்கிறாயா? ஒருவேளை எல்லாம் தடையா இருக்கிறதே என்று சொல்லி நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, உன் காரியங்கள் வாய்க்கும், உன் காரியங்கள் ஜெயமாய் முடியும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனா ஒன்னே ஒன்று நீ செய்யணும். ஒன்று, தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய உன்னை அர்ப்பணி. ரெண்டாவது, ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவி. சோதரம் அவரை தேட